Hello friends, welcome to Mara's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் மொத்தம் இன்னைக்கு 4 வெங்காயம் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் வேற ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். சேர்ந்து இருக்க வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசியாக 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மாவு உப்பு காரம் எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவு ஃபுல்லாக வெங்காயத்தோட நல்லா கோட் ஆகி இருக்கும். வெங்காயமும் கடலை மாவும் தான் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே. அது மட்டும் இருந்துச்சுனாலே போதும், நம்ம சூப்பராக வீட்லேயே ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டோம்னா வெளியெல்லாம் வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா வெந்து வந்தாலே போதும். நமக்கு சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வெங்காய பக்கோடா ரெடி ஆயிரும். உங்களுக்கு வெங்காய போண்டா மாதிரி சாப்பிட பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்த்து நல்லா கெட்டியாக உருண்டை பிடிச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா வெங்காயம் போண்டா சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம இன்றைக்கி வெங்காய பக்கோடா தான் செய்கிறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வெளியே எடுத்துக்கலாம். 10-15 நிமிஷம் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மரஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.